டேய் என்ன தவாகரி ஜவார்லி என்ன தொண்டிக்கு வந்துக்கிற காக்கா பாய வேற முறைச்சு பார்த்துனுக்குற. கலப்பத்தா காக்கா தெரியுது. எதுக்கு வந்துக்கிற நீங்க தொண்டிக்கு? எது பம்சனா? ஓ ஃபங்க்ஷனா பம்சனா? பம்சனு. வாங்க வாங்க, நம்ம கலப்பத்த பாய் கிட்ட சொன்னா என்ன மாதிரி கேட்குற அது மாதிரி வெட்டி கொடுப்பா போல. 1100 ரூபாய் கிலோ வாங்கிட்டு. எத்தனை கிலோ அது? பாருப்பா பாய், என்ன பாய் 2 கிலோ போட்டு கொடுத்துட்டுக்கிறீங்க நம்ம தவாகரி வரலிக்கு. சரி சரி சரி, காலையிலே வந்துட்டேன் தொண்டிக்கு. ஐயோ என்ன சொல்ற பாய் வந்து நம்புதல தானே? நம்புதல. ஆனா ஓ தெரிஞ்சு அவர் யாருன்னு தெரியும். அவர் முக்கியமான ஆளு நம்புதல இல்ல. ஆமா சரி வா வா, கறி வெட்டுறத பார்க்கலாம். இப்படியே பேசினு இருப்பே நீ. ஏகா எவ்வளோ காக்கா கிலோ? 1100 ரூபா. இது நாட்டாடா? வெள்ளாடு 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 நண்பர்களே பார்த்துங்க. நம்ம டக்காசுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. செம்மையாகுது. தவாகரி ஜவாரில் எப்போ இங்கே தான் வாங்குவேன்றா போல. பொய்யா உண்மையான்னு தெரில. 2 கிலோ வாங்கி வச்சுக்கிறா போல. இன்னைக்கு ஏதோ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனா காக்கா? இன்னைக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனா? சரி வந்தான் தொண்டிக்கு ஒரு வேலையா? சரி முஸ்டான் கிளம்பட்டுமா? ஆமாம். ஓ நான் வாங்குவேன். அப்புறம் வந்து முஜாஹித் லைனில் வர்றாரு. இதான் வாங்கிடலாம். இரு பக்கா கிளீனிங் நடக்குது பாருங்க. பக்கா கிளீனிங்கு. கொடலை உருவிட்டா போல. கொடலை உருவி மாலையாக போடுறேன்னு வாங்கல. அதான் போலுக்குது இது. பாருங்க நண்பர்களே, கொடலை உருவி மாலையாக போடுவாங்களே அதான் போலுக்குது இது. நல்லா பார்த்த காக்கா பயங்கரமான வேலைக்காரராக இருக்கிறாரு. அத்துட்டாப்புல. சரி வா தவாகரி விட்டா வேடி பாய். விட்டா ஆட்டையே தூக்கி போடுவா போல. நான் கிளம்புறேன், கூட்டின்னு போகிறேன் நான்.